வடாம் மம்மி. என் பெயர் ராகவன். நான் மதுரை விமான நிலையம் வந்து இறங்கிய போது மாலை 5 மணி. இந்தியாவின் முன்னேற்றம் விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் போன்றவற்றில் நன்றாக தெரிகின்றது. 60% மக்களின் வருமானத்திலும் வாழ்க்கை முறையிலும் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் வெறும் 2% பேர் உபயோகப்படுத்தக்கூடிய விமான நிலையங்கள் சர்வதேச தரத்திற்கு முன்னேற்றப்பட்டுள்ளன. நான் படிக்கும்போது பார்த்த விமான நிலையத்திற்கும் இப்போது உள்ள விமான நிலையத்திற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்து அசந்து போய்விட்டேன். இந்தியாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள திருவேடகம் பக்கத்தில் உள்ள கிராமம்தான் என் சொந்த ஊர். ஆற்றில் எரியப்பட்ட ஏடுகள் ஆறு ஓடும் திசைக்கு எதிர்ப்புறமாக வந்து கரை ஏறியதால் திரு ஏடகம் என்று பெயரிட்டு இன்று மருவி திருவேடகம் என்று அழைக்கப்படுவதாக அம்மா சொல்லி கேள்வி. அம்மா என்ற சொல் நினைவுக்கு வந்தவுடன் நான் நிகழ்காலத்துக்கு வந்தேன். இஸ் இட் மதுரை டாடி என்ற பையனிடம், எஸ் பாய், வி ஹாவ் டு கோ another 10 kilometers டு ரீச் அவர் வில்லேஜ். ஏன்னா அவன்கிட்ட தமிழில் பேசுங்க, இங்கே இருக்கிற போதாவது அவன்கிட்ட முழுசாக தமிழில் பேசுவோம் என்றாள் மனைவி. அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் வசிப்பவர்கள். 10 வருடங்கள் கழித்து இந்தியா வந்துள்ளோம். நான் என் மனைவி 2 பேருக்கு ஒரே கிராமம்தான். வாங்க வாங்க, பிரயாணம் எல்லாம் சௌகரியம் தானே? ஹலோ பாய், எப்படி இருக்க? நல்லா வளர்ந்துட்டா என்று பேரனை அணைத்து கொண்ட மாமனார். சௌகரியமாக இருந்துச்சோப்பா. அம்மா இங்கே அவள் காரில் உட்காந்துருக்கிறா. மூட்டு வலி, படக்குன்னு இறங்க முடியாது. வராதான்னு சொன்னா. பேரனை பார்க்கணும், ஆன்சைட்டி. ஆத்துக்காரர் இங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? அத்தா சௌக்கியமா என்றபடி ட்ராலியை தள்ளிட்டு வந்தேன். நன்னா இருக்கோன்னு அவர் என் முகத்தை பார்த்த பொழுது அதில் பல்வேறு விஷயங்களே பரிமாறப்பட்டன. காரில் அமர்ந்தவுடன், அங்கிள் ஹவ் இஸ் சி என்று கேட்டான். கான்ஷியஸாக இருக்கா, ஆனால் சர்வைவல் 1 வாரத்துக்கு மேல் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும் டாக்டர் சொல்லிட்டா. அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். வரணும் தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். தனியாக வந்திருக்கணுன்னா வந்திருக்கலாம். இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறதுனால லேட் ஆயிடுச்சு. முழிச்சு பார்க்குறாங்களா? பார்க்குறா. கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா, ஆனால் உட்கார முடியல. அவங்கள பராமரிக்குதுன்னு ஒரு ஆளை போட்டிருக்கேன். நாங்களே நேராக அதிகம் போகிறதில்ல. கோபால் தான் பார்த்துக்கிறான். அவன் செலவு பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். வைராக்கியம், கோபம் இதுக்கு உதாரணம்னா உங்கள் அம்மா தான். எனக்கு அழுகை முட்டியது. கொளுத்தும் வெயிலில் என்னை அம்மா தர தரன இழுத்து கொண்டு வந்த நிகழ்வு என் ஞாபகத்திற்கு வந்தது. என்ன வேகம்! அவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து என்னால் ஓடி வர முடியலை. அம்மா மெதுவா, நான் விழப்போறேன் என்று கத்துனவனுக்கு ஒரு குட்டுதான் கிடைத்தது. வழியில் எனக்கு அழுகை முட்டியது. சும்மா இரு. தாயும் மகளுமானாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சும்மாவா சொன்னாங்க? காசு இருக்கிறாவுக்கு தான் மரியாதை. கூட பிறந்தவளாக இருந்தாலும் காசு இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறா. உங்கள் அப்பா கடங்காரன். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மளை அனாதையாக விட்டுட்டு போயிட்டார். நான் எங்கே போவேன்? வா சாவோம் என்று புலம்பியபடி தரவெனை இழுத்துட்டு போனாள். இவனுக்கு ஒன்றும் புரியலை. இழுத்தை இழுவிக்கு ஏற்றபடி ஓடினான். இவ்வளவுக்கும் அவனோட மாமா வீட்டுக்கு தான் அவனை அம்மா அழைச்சிட்டு போயிருந்தா. முன்னாடியெல்லாம் அப்பாவோடு சேர்ந்து போகிறப்ப அவங்க மாமா வாங்க அத்திமேன்னு வாசம் வர வந்து அழைச்சிட்டு போவார். இந்த தடவை நாங்கள் போய் கதவு தட்டுறோம். ரொம்ப நேரமாக யாரையும் காணா. வேலைக்காரி வந்து, நீங்கள் இனிமே இங்கே வர வேணான்னு மன்னி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த வார்த்தையின் தாக்கத்தில் தான் என்னை அப்படி தரன இழுத்துட்டு போயிருக்கான்னு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா. அம்மா பசினே என் உடம்பு. அவள் கைப்படாத இடமே கிடையாது. அப்படி ஒரு அடி வலி தாங்காமல் ஓன்னு அழுதேன். நான் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஏ பங்கஜா, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? இவனை போட்டு இப்படி அடிக்கிற? பக்கத்து வீட்டு மாமி என்னை அம்மா கிட்டேருந்து இழுத்துக்கிட்டா. பசினா நான் எங்கே போவேன் மாமி? ஆதரவு இல்லாமல் தவிக்கிறேன். கூட பிறந்தவன் கைவிட்டா நான் எங்கே போகிறது தவிக்கிறேன். இந்த கடங்காரன் நேர காலம் தெரியாமல் பசிங்கிறான் என்று ஓண்டு அழுதாள். பக்கத்து வீட்டு மாமிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்தாலும் மிருகங்கள் போல் பகிர்ந்துண்டு வாழ்வதில்லை. வீடு குடும்பம் என்ற எல்லை கோட்டுக்குள் வசிக்கிறோம். அந்த எல்லை கோட்டுக்குள் சட்டென யாரையும் அனுமதிப்பதில்லை. அந்த மாமி பாவம் என்ன செய்வாள்? நான் இவனை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு உனக்கு கொடுத்து விட்றேன். நாளைக்கு பெரிய வீட்டுக்காரரை போய் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து வாடா என்று அழைத்தாள். நான் முடியாது என்று மறுத்துவிட்டு என் அம்மாவிடம் போய்
ஒட்டி கொண்டேன். அவளது கோபம் இப்போது பாசமாக மாறியது. போடா, நீனாவது போய் ஏதாவது சாப்பிடு. எனக்கு வேண்டா, நான் தனியாக போக மாட்டேன், நீயும் வா என்று அடம் பிடித்தேன். அவன் வர வேண்டாம், நான் கொடுத்து விடுறேன் சாப்பிடு. காலையில் பெரிய வீட்டுக்காரரை பார்ப்போம், எதுவும் பெருசாக முடிவு எடுத்துடாத என்று போயிட்டாள் மாமி. அவள் பையன் கொஞ்ச நேரத்தில் பழைய சாதம் கொடுத்து விட்டு சென்றான். அந்த சாதத்தை பார்த்தவுடன் அவள் அழுகை இன்னும் அதிகமானது. நான் எப்பொழுது தூங்கினேன்னு தெரியல. எந்திரிச்ச போது எங்கள் அம்மா அடுப்பில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. அம்மா என்றேன். இந்த காஃபியை குடி, அம்மா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், நானும் வரேன்னு அடம் பிடித்து அவளோட போனேன். பெரிய வீட்டுக்காரர் வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். எங்கள் கிராமத்தில் ஓட்டு வீடு இல்லாமல் காரை வீடு கட்டி வாழ்பவர். அந்த ஊரில் பாதி நிலப்புலம் அவரது. மதுரையில் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார். அவங்க வீடு கூட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று வந்த மாமியும் அங்கே உட்காந்துருந்தாங்க. வா பங்கஜம், பெரிய மாமி கிட்ட சொல்லிட்டேன், போய் பாருண்ணா. பெரிய மாமி எங்கள் அம்மா மாதிரி இருந்தா, அந்த மாமா எங்கள் அப்பா மாதிரி இருந்தார். வா பங்கஜம், குழந்தைய போட்டு அடிச்சியா? நமக்கு இதுதான் சாஸ்துவன்னு எழுதியிருக்கா என்ன? நமக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்காமலையா போயிடும். மாமா கிட்ட சொன்னேன், வடாம் போட ஆள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். மாமி வருவானா, வேலையில் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டாரு. பையன் ஸ்கூலுக்கு அனுப்பு, சாப்பாடு சம்பளம் கிடைக்கணும். சம்மதானா? என் அம்மா முகத்தில் ஒரு மலர்ச்சி. அவளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பிடிப்பு என் தலையில் தடவுனது தெரிஞ்சிச்சு. அவளோட ஒட்டிக்கிட்டேன். அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டேன். படிப்பு எனக்கு ஸ்லோபமாக வந்துச்சு. அம்மா டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தா. அவள் வடா பிடிச்சு போய் தனியாகவும் வந்து அவகிட்ட வாங்கிட்டு போனா. பெரிய வீட்டுக்காக ஒரு நாள், மாமி உங்கள் வடம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, தனியாக கவர் போட்டு வைக்கலான்னு பார்க்குறேன், பெருசாக செய்ய உங்களால் முடியுமா? லாபத்தில் பங்கு தரேண்டார். மாமா, இந்த ஜீவ உசுரோடு இருக்கிற நீங்கள் தர சாப்பாடு போதும், என் குழந்தை படிப்பை மட்டும் பார்த்துக்கோங்க, மாடா உழைக்க நான் ரெடினா. அவர் என்னை அழைத்து இவன் பெரிய படிப்பு படிக்கிறது என் பொறுப்பு மாமினார். என் பள்ளியின் தரம் மாறியது. ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டேன். மிக பிரமாதமாக படித்தேன். என் அம்மாவின் பேர் காலப்போக்கில் வடா மாமியாக மாறிப்போனது. லீவில் வருவேன். அம்மாவின் சாப்பாடு தேவாமிர்தமாக இருக்கும். ஏழையாக ஒரு நாள் நானும் வடா மாமி என்றேன். அவன் முகத்தில் நீண்ட நாள் கழித்து சிரிப்பை பார்த்தேன். நன்னா படிக்கிறியா குழந்தை? நல்லா படிக்கிறேம்மா. இன்ஜினியரிங் படிக்கணும். மாமா கிட்ட சொன்னியா? சொன்னேம்மா. அவர் எதை பற்றியும் கவலைப்படாம படின்னு சொன்னார். தெய்வ மனுஷன் ரூபனா அம்மா. நாட்கள் வேகமாக ஓடியது. காலேஜ் நாட்களில் லீவு வரும்போது பெரிய வீட்டுக்கார் அவர் கணக்கு வழக்கை பார்க்க வர சொல்லுவார். அவர் வீட்டில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்தது. படிப்பு முடிந்தவுடன் வேலை கிடைத்தது. சென்னையில் வேலை. அயல்நாட்டுடன் தொடர்புடைய தனியார் நிறுவனத்தில் வேலை. ஆர்டர் கிடைத்தவுடன் நேராக அம்மாவின் காலடி ஆர்டரை வைத்தேன். மாமா கிட்ட சொல்லிட்டியான்னு எழுந்து உள்ளே ஓடி அவர் காலில் விழுந்தா. பதறி போய் எழுந்திருச்சார். மாமி, என்ன இப்படி பண்ணுறீங்க? இந்த மங்களம் வந்து பங்கஜம் பண்ணுற பாருன்னு அவர் சம்சாரத்தை அழைத்தார். மடங்கி விழுந்த என் அம்மாவின் முதுகு குலுங்குவதை பார்க்கும்போது அவர் அழுகிறார் என்பது தெரிந்தது. எனக்கு என் அம்மா அழுவதை பார்க்கும்போது அழுகை வருவது போல் இருந்தது. கோபமும் வந்தது. என்னடா, என்னாச்சு? எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு மாமா. அதை சொன்னேன். சந்தோஷத்தில் உங்ககிட்ட வந்து அழுறா. கங்க்ராஜ். ஏம்மா, உன் கஷ்டத்துக்கு விமோச்சனம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமாக சொல்லம்மா, அழுதுகிட்டு இருக்கிற. எழுந்திரி. மாமிக்கிட்ட கொடுத்து சாமிக்கிட்ட வைக்க சொல்லு. மாமி சாமிக்கிட்ட என் ஆர்டரை வச்சு எடுத்து மாமா கிட்ட கொடுத்தா. அவர் காலையில் விழுந்து வாங்கிக்கிட்டேன். வேலையில் சேர்ந்து வீடு பார்த்து அம்மாவை அழைச்சிட்டு போய் வச்சுக்க. என்ன மாமா கேலி பண்ணுறலா? நான் எங்கேயும் போக மாட்டேன். அவனா பார்த்துக்குவான். நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கானா? அம்மா, ஏண்டி உன் வடா இல்லாமல் எங்கள் வியாபாரம் இருக்குமா? நீ இருக்கிறது எங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்? நீங்கள் சும்மா இருங்கன்னு மாமாவை அதட்டினாள் மாமி. என் அம்மாவின் முகத்தில் ஒரு கம்பீர குழி வந்தது. அன்று நான் உணர்ந்தேன். இந்த ஒரு தருணத்தில் அவள் கற்பனை செய்திருப்பாளா? என்ன விதமான எண்ணங்களுடன் அவள் மனம் இருந்திருக்கும்? வருடத்தில் பல நாட்கள் அவளது அருகாமையில் இல்லாமல் தான் சென்றிருக்கின்றது. அந்த தனிமையில் அவள் என்ன செய்திருப்பாள்? வடாப்பொழு பக்குவத்தை பற்றிய சிந்தனையை தவிர வேற என்ன இருந்திருக்க முடியும்? அவளிடத்தில் நேராக கேட்க எனக்கு தைரியமில்லை. வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் கழித்து ஒரு திருப்பம் ஏற்பட்டது என்றதுமே, திருப்பம் சிலருக்கு குழப்பமாகவும் சிலருக்கு தெளிவாகவும் இருக்கும். எனக்கு குழப்பமான திருப்பம் வந்தது. அந்த பெரிய வீட்டுக்காரரின் பெண் உருவத்தில் வந்தது. அவரது பெயர் குமுதினி. நல்ல அழகு, நல்ல படிப்பு, என்னை விட 2 வயது கம்மி.
படிக்கும் காலத்தில் எப்போதாவது அவர் வீட்டில் நேருக்கு நேர் பார்க்கும்போது குசலம் விசாரிப்போம், படிப்பை பற்றி பேசுவோம். படிக்கும் காலத்தில் வேறு எந்த விதமான ஈர்ப்பும் அவள் மேல் ஏற்படவில்லை. வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் கழித்து அவள் வீட்டுக்கு போயிருந்த போதுதான் அவள் பார்வையிலும் என் பார்வையிலும் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. நான் அவளுக்கு ஒரு ஆண் மகனாகவும் எனக்கு அவள் ஒரு பெண் மகளாகவும் தெரிந்தது காதல் என்றால். எங்களுக்குள் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதை எங்களால் தவிர்க்க முடியவில்லை. விஷயத்தை போட்டு முதலில் உடைத்தது அவள்தான். என்னதான் வேலையில் செய்து அந்தஸ்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் போட்ட சலுகையில் வளர்ந்த ஒருவன் அவர்களுக்கு மருமகனாக வருவது அவர்களுக்கு ஏற்புடையதே இல்லை. என்னை மருமகனாக ஏற்பதனால் மற்றவர்கள் ஏளனத்துக்கு ஆளாகி விடுவோம் என்று மாமாவும் மாமியும் உறுதியாக நம்பினார்கள். பங்கஜம், உன் பிள்ளையாண்டா என்ன காரியம் செஞ்சிருக்கான் பாத்தியா? அவனை படிக்க வச்சதுக்கு இதுதான் அவன் செலுத்துகிற நன்றியா? படிச்சா புத்தி மாறிடுமா என்ன? இவளுக்கு அவன் புத்தி சொல்ல வேணா? என் சம்மந்தி ஆகணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சா என்ன? சிவசிவா, என் அம்மா காதை பொத்திக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா. உடம்பில் எல்லா பக்கத்திலும் அதே அடி. ஆனால் எனக்கு வலிக்கவில்லை. டே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நினைக்கிறியாடா? பாவப்பட்டு நின்ன நம்ம காப்பாற்றின தெய்வம்டா. அவரை நோக வைக்கக்கூடாதுடா. போயிடு, இங்கே வராத. உனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்திருந்தா மாமா கிட்ட சொல்லு. அவர் நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருக்க மாட்டாரா? ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? உசர பயந்தாலும் ஊர் கருவிடா நம்ம. அவளுக்கு சரி சமமா ஆகணும்னு நினைக்கிறாதன்னு பாவண்டா. போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. இனி இங்கே வராதன். மாமா இருந்த திசையை நோக்கி கும்பிடு போயிட்டா. நான் கோபத்தில் வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு கோபால் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டே நானும் குமுதினியும் கிராமத்தை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கிராமமே அல்லோலப்பட்டு எங்கள் அம்மா சாப்பிடாம வீட்டில் படுத்து கிடந்ததாகவும் குமுதினி அம்மா தான் அவளை சமாதானப்படுத்தினதாகவும் கோபாலன் எனக்கு லெட்ரு எழுதியிருந்தான். கிராமத்துக்கு எனக்கும் தூதுவன் கோபாலன் தான். நான் அடுத்த 2வது மாதமே கம்பெனி மூலமாக அமெரிக்கா போய்விட்டேன். கால வேகத்தில் பணம் மனுஷனை பிரிக்கிற மாதிரியே இணைக்கவும் வைக்கின்றது. வியாபாரத்தில் வந்த நஷ்டத்தை ஈடுகட்ட குமுதினி அப்பா கஷ்டப்படுறான்னு கோபாலன் கிட்ட இருந்து லெட்ரு வந்தது. அவங்க அப்பா கிட்ட குமுதினி ஃபோனில் விரிவாக பேசி மன்னிப்பு கேட்டு பணத்தை அனுப்பிச்சி வச்சா. என் மாமா ஒரு விரிவான கடிதம் எழுதினார். நான் அவரோட ஃபோனில் மன்னிப்பு கேட்டு பேசினேன். என் அம்மாவை சமாதானப்படுத்த மட்டும் எனக்கு தைரியம் இல்லை. அவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். எங்கள் மாமாவே சமாதானம் சொன்னானோ, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறது பாவம். என் புள்ள பாவம் செஞ்சிட்டான். அவன் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன். அவன் எனக்கு வேணான்னு சொன்னதையே சொல்லி சொல்லி புலம்புறான். கோபாலன் எனக்கு லெட்ரு எழுதினான். டோன்ட் வரி, நாம் நேராக போனால் சமாதானப்படுத்தலாம் டியர். என் மனைவி சமாதானம் சொன்னாலும் நேரே வரக்கூடிய தைரியம் வரல. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, இனியும் லேட் பண்ணாதன்னு கோபாலன் அழுத்தி சொன்ன உடனே வந்தேன். நீங்கள் இன்னும் முன்னாடி வந்திருக்கணும். இது என் அத்தை முறை. வந்திருந்தா என்னை மன்னித்திருப்பாளா? வைராக்கியத்திற்கு பேர் போனவள். அவள் அண்ணன் வீட்டுக்கு அவள் போனதே இல்லை. யார் யாரோ சமாதானப்படுத்தியும் அவள் சமாதானம் ஆகவில்லை. என்னை மட்டும் மன்னித்திருப்பாளா? இன்று மரணப்படுக்கையில் அவளது இயலாமையில் பார்க்க போகின்றேன். கோபத்தை நிச்சயமாக காட்ட முடியாது. ஆனால் மன்னிப்பாளா? அவள் மன்னிச்சாலும் மன்னிக்காவிட்டாலும் நான் செய்தது அவ்வளோ பெரிய பாவமா என்ற கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்குமா என்று தெரியவில்லை. டியர், அழுகாதங்க ப்ளீஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று என் மனைவி சமாதானப்படுத்தினாள். கார் ஊருக்குள் நுழைந்தது. ஊரின் மாற்றங்கள் கோபாலன் மூலமாக தெரிந்திருந்ததால் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் வரவில்லை. என் வீட்டின் முன் கார் நின்றது. அது மட்டும் மாறவில்லை. என் அம்மா மட்டும் என்னை மன்னித்திருந்தால் வீட்டை இப்படியா வைத்திருப்பேன்? அரண்மனை போல் மாற்றியிருக்க மாட்டேனா? கோபாலன் கார் கதவை திறந்து விட்டான். அவனை அழைத்து ஓன்னு அழுதேன். நான் செய்ய வேண்டிய பல காரியங்கள் என் அம்மாவுக்காக செய்தவன் அல்லையா? என் கண்ணீரால் அவனை நினைப்பதுதான் என் நன்றியாக இருக்க முடியும். டே போதுண்டா, வா அம்மாவை பார்க்கலாம். முழிச்சுன்னு தான் இருக்கா. ஊசி போட்டால் தூங்கிடுவா. வேண்டாடா, நான் போகலை, வெளியே நிற்கிறேன் சொல்லிட்டு என் பையனை அழைத்து கோ அண்ட் சீ ஒரு கிராண்ட் மதர் பாய். அவன் உள்ளே சென்றான். நேரம் யுகமாக கழிந்தது. 10 நிமிடம் கழித்து டேட், ஐ திங்க் கிராண்ட்மா டைட். என் கையை பிடிச்சபடி இருந்தாங்க. சிரிச்சாங்க. அப்புறம் ஐ திங்க் ஷி டைட். உள்ளே ஓடினேன். உழைச்சு ஓடான உடம்பு, வடாம் பிழிந்து காய்ந்து போன கை, முகம் மலர்ந்திருந்தது. என் பையனை பார்த்து அவள் சிரித்த சிரிப்பு இன்னும் அவள் முகத்தில் இருந்தது. அதுதான் எனக்கான மன்னிப்பு.
இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.